வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸ்வேதா ரமேஷ்னு ஒருத்தனோட ஓடி போக அவங்களுக்கு சவாரி ஓட்ட போன சோழன் மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணை இவர் தான் இழுத்துட்டு ஓடிட்டாருன்னு அந்த ஃபேமிலி மொத்தமாக ஒரு இழுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அது வேற போலீஸ் ஃபேமிலி. பொண்ணோட சித்தப்பா எஸ்பியா இருக்கிறாரு. சோழன் சொல்ல வர்றதை யாருமே கேட்க ரெடியா இல்லை. அந்த பொண்ணு எதுவும் சொல்லாம அழறதுக்காகவே பிறந்த மாதிரி அழுதுட்டு இருக்கு. சோழனை சாத்துன எஸ்பி, டேய் இவன் ஃபேமிலியில ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ராமர் நீங்க போங்க, 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வரணும் அப்படின்னு சொல்ல, சார் 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 ஏங்க சார் என் குடும்பத்தெல்லாம் இழுக்கிறீங்கன்னு சோழன் கேக்குறாரு. டேய் வாய மூட்றா, பொண்ணு விஷயமா இருக்கேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல உன்ன மாதிரி ஆளுங்களை நான் டீல் பண்ற விதமே வேற அப்படின்னு மிரட்டுற எஸ்பி, இதோ இங்கே பாருங்க, 10 நிமிஷத்தில் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் இங்கே நிற்கணும், போங்க அப்படின்னு சொல்ல, ஓகேங்க சார்ங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் 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 வேணாங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணலைங்க சார். சார் சார் நான் தான் தப்பு பண்ணலைன்னு சொல்கிறேன் இல்லைங்க சார், என் குடும்பத்து ஆளுங்களை ஏங்க சார் இழுக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஏய் வாயை மூடுறா அப்படின்னு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு கடுப்பாகிறாரு அவரு. நிமிர்ற சோழன், சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணலங்க சார் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணலையா? ஏய் பாத்தியாடி இவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? அவன் எதுவும் தப்பு பண்ணலையா, நீ தான் தப்பு பண்ணன்னு சொல்றான் அப்படின்னு ஸ்வேதா கிட்ட அவங்க அப்பா சொல்ல, ஸ்வேதா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, பாவி பாவி படுபாவி மானத்தை வாங்கிட்டாலே, இந்தாடி பாவி மகளே ஏண்டி இப்படி பண்ணன அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் ஸ்வேதாவை அடிக்கிறாங்க. டக்குன்னு சோழன் அங்க போறாரு. ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லேம்மா அப்படின்னு ஸ்வேதா கிட்ட போய் கேட்க, ஏய் வாடா இங்க வாடா அப்படின்னு கையை முறுக்கி இழுத்துட்டு வர்றாரு அவரு. சார் 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 அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்க, டேய் இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்னடா பேச்சு, இங்க என்னடா பேச்சு உனக்கு அப்படின்னு அடிக்கிறாரு அவரு. சார் 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 எந்த தப்பும் பண்ணலங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்க, கான்ஸ்டபிள் அப்படின்னு கூப்பிட, சார் அப்படிங்கிறாரு. அப்படின்னு எஸ்பி ஏதோ ஜாட சொல்ல அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போறாரு கான்ஸ்டபிள். இங்க அவங்க அம்மா பாவி பாவின்னு போட்டு பொண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க வாங்கங்கிறல்ல வாங்க அப்படின்னு சோழனை மாடிக்கு தள்ளிக்கிட்டு போறாரு அவரு. சார் 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 சொல்றத கேளுங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணலைங்க சார். ஏம்மா சொல்லுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு சோழன் கெஞ்சிக்கிட்டே இருக்க அவரை மாடிக்கு தள்ளிட்டு போயிடுறாங்க. எல்லாம் இவளால தான், பாவி படுபாவி அப்படின்னு அவங்க அம்மா அதே டைலாக்கு சொல்லிட்டு அதே மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணி உள்ளர கூட்டிட்டு போங்க அப்படின்னு எஸ்பி சொல்ல, ஏய் போடி அப்படின்னு முதுகுல 2 வச்சு கூட்டிட்டு போறாங்க. அண்ணே போங்க அப்படின்னு சொல்ல அவரும் அவங்க பின்னாடி போறாரு. ஸ்வேதா அழுதுகிட்டே இருக்க அவங்க அம்மா பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து பெட்ல தள்ளி விட்டுட்டு, ஏண்டி என்னடி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவங்க அப்பாவும் வந்து நிக்கிறாரு. சார் சார் சார்னு சோழன் கெஞ்சிக்கிட்டே இருக்க அவரு மேல ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஏய் உட்காரு உட்காருன்னு சொல்றேன்ல, நிம்மறிக்கிட்டே இருக்க உட்காரு அப்படின்னு சப்புன்னு 2 அடி போட்டு உட்கார வைக்கிறாரு கான்ஸ்டபிள். சார் 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 சொல்றதை கேளுங்க சார், என்ன நடந்ததுன்னு சொல்றேங்க சார்னு சோழன் சொல்லிட்டு ஒரேட்டு நகர, டேய் உட்காருடா போட்டனா 2 அப்படின்னு மறுபடியும் 2 அடி போட்டு உட்கார வைக்கிறாரு. எல்லாருமே ரத்தமும் சதையாலையும் ஆன மனுஷங்க தான், அடிச்சா எல்லாருக்கும் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி போட்டு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சோழனை உட்கார வச்சுட்டு அங்க டேபிள் பக்கத்துல இருக்க சேர்ல இவர் போய் உட்காந்துக்கிட்டு சோழனையே பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல ஸ்வேதா கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அட அரலூசுங்களான்னு நமக்கு போய் செவுத்துல முட்டிக்கலாம் போல இருக்கு. அப்போ அந்த வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிக்க சேரன் வேகமா இறங்குறாரு. பின்னாடியே நிலா பாண்டி எல்லாரும் இறங்குறாங்க. வாங்க வாங்க உள்ளர வாங்கன்னு ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட, சார் என்னாச்சுங்க சார் அப்படின்னு சேரன் கேட்கிறாரு. வாங்க முதல்ல உள்ளர வந்து பேசிக்கலாம், வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வந்து பேசிக்கலாம், வாங்க வாங்க இங்க வந்து நில்லுங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு வர்றவரு எஸ்பி கிட்ட வந்து சார் அப்படின்னு கூப்பிட அவரு நிமிந்து பாக்குறாரு. சேரன் முன்னாடி வந்து, சார் வணக்கம் சார்ங்கிறாரு. வர சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சேரன் சொல்ல, யார் யா இது அப்படின்னு கேட்குறாரு எஸ்பி. இவங்க அந்த பையனோட குடும்பத்துக்காரங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படிங்கிறவரு சேரனை பார்த்து அந்த பையனுக்கு நீ யாருன்னு கேட்குறாரு. சார் நான் சோழனோட அண்ணங்க சார், என் பேர் சேரன் அப்படிங்கிறாரு அவரு. நீ அப்படின்னு பாண்டிய கையை காமிக்க, இவன் பாண்டிங் சார், இவன் சோழனோட தம்பிங்கிறாரு சேரன். அடுத்து அவர் பார்வை நிலா கிட்ட போக, சார் என் தம்பி சோழன் எங்கங்க சார், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு சேரன். ஏண்டா நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணு, லைஃப் செட்டில் ஆயிடும்னு நீ தான் உன் தம்பிக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சேரனை பார்த்து அவரு நக்கலா கேட்கிறாரு. ஐயோ சார் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலைங்க சார். சார்
சோழனுக்கு பிரச்சனை, உடனே வாங்கன்னு ஃபோன் வந்துச்சு. என்ன ஏதுன்னு தெரியாம நாங்களே பதறி அடிச்சு வந்திருக்கோங்க சார். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார்னு சேரன் கேக்குறாரு. உன் தம்பி எங்க வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தான் அப்படின்னு எஸ்பி சொல்ல 3 பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. அதுலயும் நிலா பயங்கர அதிர்ச்சியோட சேரனை பாக்குறாங்க. சார் 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 என்னங்க சார் சொல்றீங்க? அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சார்ங்கிறாரு சேரன். என்ன பண்ணிருக்க மாட்டான்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்குற? எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு கோவில் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டான். எங்களை பார்த்த உடனே எஸ்கேப் ஆகி எங்க பொண்ணோட வண்டியில போயிட்டான். அவனை சேஸ் பண்ணி கையும் களவுமா பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு எஸ்பி சொல்ல இவங்க 2 பேரும் நிலாவை பார்க்க, நிலாவும் தவிப்போட இவங்கள பாக்குறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா பொண்ணை கூட்டிட்டு போய் தாலி கட்டியிருப்பான் தெரியுமா அப்படின்னு அவரு கத்த. சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். அவன் அப்படிலாம் பண்ற பையனே இல்லைங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல. அப்படியா? நான் போய் சொல்றேனா? இங்க பார், என் குடும்ப விஷயமா போச்சேன்னு தான் ஸ்டேஷனுக்கு போகாம அன்அஃபிஷியலா வீட்டுல வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க நிலா சோழன் எங்கன்னு கண்ணாலேயே தேடி பாக்குறாங்க. லவ் பண்றதுக்கு உன் தம்பிக்கு எங்க வீட்டு பொண்ணுதான் கிடைச்சதா அப்படின்னு அவரு கேட்க, சார் அப்படிலாம் இருக்காதுங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல தவிப்போடு நின்னுட்டு இருக்க நிலாவை பார்த்து இது யாருன்னு கேக்குறாரு அவரு. தங்கச்சியா அப்படின்னு கேட்க, சார் அது அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கும் போதே நான் சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு நிலா சொல்ல, ஒய்ஃபா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறாரு அவரு. ஆமா, நான் சோழனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு நிலா சொல்ல, ஓஹோ கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை பார்த்துருக்கான் இல்ல, அதுவும் எஸ்பி வீட்டு பொண்ணு அப்படின்னு அவரு நக்கலா சொல்லிட்டு இருக்க. சார் ப்ளீஸ் சார், சோழன் அப்படி பண்ற ஆள் இல்லைங்கிறாங்க நிலா. ப்ராப்பரா விசாரிக்காம தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, நானும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறேன் இல்ல, உன் புருஷன் லட்சணம் என்னன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற எஸ்பி, யோ கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாயா அவனை அப்படின்னு சொல்ல, சரிங்க சார்னு ஒரு கான்ஸ்டபிள் போறாரு. அவர் போற சைடு பார்த்துட்டு இருக்க, ஏய் சார் உன்னை வர சொன்னாரு, வா வா அப்படின்னு சோழனோட கையை பிடிச்சி அவர் இழுக்க, சார் சார் அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க, போடா போடா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முதுகுல அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. சுத்த பைத்தியக்காரத்தனத்தோட உச்சமா இருக்குது இதெல்லாம். சோழன் நல்ல பையங்க சார்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, வாய மூடியா அப்படிங்கிறாரு எஸ்பி. அப்போ மாடியில இருந்த சோழனை 2 பேரும் தள்ளிக்கிட்டு வர நிலா முதல்ல பாக்குறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. எல்லாரையும் வாயை மூடுன்னு சொல்லிட வேண்டியது, இவங்க மட்டும் யோசிச்சு இவங்க நினைக்கிறதான் கரெக்டுன்னு பேச வேண்டியது. சரியான பைத்தியக்கார பயிலுங்க. சோழன் அதிர்ச்சியோட நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்துட்டு இருக்க நிலா ரொம்பவே அதிர்ச்சியோட நம்ப முடியாம சோழனை பாக்குறாங்க. ஏய் வா வாடா அப்படின்னு இழுத்துட்டு வந்து விட, இல்ல அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் விட்டுட்டு போறாரு. டேய் சோழா சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க, டேய் அப்படின்னு எழுந்து வர்ற எஸ்பி சட்டைய கொத்தா பிடிச்சி, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, சொல்றா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்க, ஆமாங்க சாருங்கிறாரு சோழன். அப்புறம் எதுக்குடா எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓட பார்த்த அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. சத்தம் கேட்டு ஸ்வேதாவோட அம்மா அப்பா ஸ்வேதா 3 பேர் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஸ்வேதாவோட அம்மா கேட்க, ஆமா நீ இவன் கல்யாணம் ஆனவன் அதோ நிக்கிதே அதுதான் இவனோட ஒய்ஃபா அப்படின்னு எஸ்பி சொல்ல, என்ன இது ஆடு மாட்ட சொல்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க நிலா. இப்படி பொண்ணுங்களை ஏமாத்தி ஏமாத்தி கல்யாணம் பண்றதான் வேலையா வச்சிருக்கான் அப்படின்னு அவரு எகிர, சார்னு சோழன் ஏதோ சொல்ல வர்றாரு. அப்படியே போட்டேன்னா பாரு அப்படின்னு அவரு எகிரிட்டு இருக்க, சார் 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 அப்படின்னு சேரன் கூப்பிடுறாரு. மறுபடியும் ஸ்வேதாவோட அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க நாடகத்தை. பாவி 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 இப்படிலாம் பண்றிய, உருப்பிடுவியா நீ? அவனோட பொண்டாட்டி வந்து நிக்கிறாடி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணியா, ஏமாந்த தொலைச்சியா? சொல்லுடி சொல்லு, நீ திருட்டு வேலை பண்றன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு தூரம் உனக்கு பக்குவமா சொன்னனா இல்லையா? இவன் எல்லாம் வேண்டாம் நம்பாதன்னு சொன்னனா இல்லையா? சொல்லுடி சொல்லு. நாங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு என்னடி குறைச்சல்? இந்த பேச்ச கேட்காம அவனை கட்டி இருந்தா கல்யாணம் கூட செல்லாதடி. இப்படி ஒருத்தனை தான் போய் நீ கல்யாணம் பண்ண பார்த்துருக்க. பொன்னாடி பொன்னாடி நீ பொன்னாடி அப்படின்னு அவங்க அம்மா அங்க ஒரு நாடகத்தையே நடத்திக்கிட்டு இருக்க. எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சோழா அப்படின்னு சேரன் பக்கத்துல வந்து நிக்க, அண்ணே நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே அப்படிங்கிறாரு சோழன். என்னடா இதெல்லாம், இப்பதானேடா ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்த, அதுக்குள்ள இப்படி இன்னொரு பிரச்சனை, இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிருக்கேடா அப்படின்னு அங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு சேரன். ஓ சார் வாரம் இப்படிதான் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு எஸ்பி கேட்க, சார் இல்லைங்க சார் அப்படி இல்லைங்கிறாரு சேரன். ராமர்
இவனோட கேஸ் ஹிஸ்டரி கேட்டேனே, வந்துருச்சான்னு கேக்குறாரு எஸ்பி. வந்துருச்சுங்க சார். இவன் ஒரு டிராவல்ஸ் கம்பெனில டிரைவரா இருக்கான். போன வாரம் தான் இவன் 5 லட்சம் ரூபாய் திருடிட்டான்னு இவன் டிராவல்ஸ் கம்பெனி ஓனர் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க சார், இவன் கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் நடந்திருக்கு. எப்படி நம்ம பொண்ணை கூட்டிட்டு ஓடினானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஓடி இருக்கான் அப்படின்னு அவரு அடுக்கிக்கிட்டே இருக்க. எப்படி கண்டுபிடிச்சான் பாரு அப்படின்ற மாதிரி எஸ்பி பாத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணோட அப்பா திருவண்ணாமலையில பெரிய பிசினஸ் மேன் சார். டிரைவரா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போய் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முத நாள் இழுத்துட்டு ஓடி இருக்கான் அப்படின்னு ராமர் சொல்ல இவர் டென்ஷன் தலைக்கேறி, அவ்வளோ பெரிய ஃப்ராடா நீ அப்படின்னு சட்டையோட கோத்து பிடிச்சி சப்பு சப்புன்னு அறையிறாரு. சொல்லுடான்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க. சார் நிலாவும் கூப்பிடுறாங்க. சார் அடிக்காதீங்க சார்ங்கிறாரு பாண்டி. ஏமா இப்பவாது என்ன நடந்ததுன்னு சொல்லேமா அப்படின்னு சோழன் ஸ்வேதாட்ட கேட்க அந்த பக்கி அப்படியே நிக்குது. ஏய், நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்க என்னடா பேச்சு அப்படின்னு அவரு முகத்திலேயே குத்திக்கிட்டு இருக்காரு. சார் அவனை அடிக்காதீங்க சார், உங்க காலில் வேணா விழறேங்க சார்ங்கிறாரு சேரன். அடிக்காம மொத்தம் சொல்றியா அவனை? இவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கணும், தலை கீழே வெட்டி உரிச்சிருப்பேன் இவனை அப்படின்னு எஸ்பி பேசிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஏதோ சுத்த லூசுங்க இருக்க கூட்டத்துல மாட்டிக்கிட்ட மாதிரியே தான் இருக்கு. நல்லா தானேப்பா போயிட்டு இருந்தது, எதுக்குப்பா தேவையில்லாத இந்த இடைச்சர்கள் பைத்தியக்கார நாடகம்? பெரிய ஃப்ராடா இருக்கான் இவன் உன்னெல்லாம் அப்படின்னு அவரு மறுபடியும் கைய ஓங்க. சார் தப்புதாங்க சார், ஒத்துக்கிறேங்க சார், நானே அடிக்கிறேங்க சார் அப்படின்னு அரலூசு சேரன் அப்படியே தம்பியை போட்டு அடிக்கிறாரு. டேய் சோழா, ஏன்டா இப்படி பண்ணன அப்படின்னு அடிச்சிட்டு இருக்க. அண்ணே நான் தப்பு பண்ணலன்னுங்கிறாரு அவரு. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? அதான் கல்யாணமாக்கி உன்னை நம்பி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்லடா, இன்னும் என்னடா பிரச்சனை உனக்கு? நீ திருந்திட்டான்னு நினைச்சேன்டா, இன்னும் ஏன்டா அப்படியே இருக்க அப்படின்னு அமைதி தூதுவர் சேரன் அங்கலாய்ப்பா கேக்குறாரு. விரக்தியும் வேதனையுமா அவரு கேட்க அவரை என்னன்னா நீயுமாங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குற சோழன் டேய் பாண்டின்னு கூப்பிடுறாரு. டேய் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எப்படிடா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு போன அப்படின்னு பாண்டிய அருளூசா மாதிரி கேட்க. டேய் பாண்டி அப்படின்னு வேதனையோட கூப்பிடுறாரு சோழன். நீயும் ஆடான்னு கேட்க. டேய் பேசாதடா, நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எரிச்சலா இருக்கு, அவங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா அப்படின்னு பாண்டி சொல்ல நிலா எல்லாரையும் வரிசையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சோழனைய டீப்பா பாக்குறாங்க. சார் நான் சோழன் கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு எஸ்பி கிட்ட நிலா கேட்க. போமா போய் பேசுன்னு ஸ்வேதாவோட அப்பா சொல்றாரு. எத்தனை பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், இன்னும் எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ண பிளான் பண்ணியிருக்கான், நீயே கேட்டு சொல்லு அப்படின்னு அந்த ஊசி பட்டாசு வெடிக்குது. எங்க பொண்ணை காப்பாத்திட்டோம், மத்த பொண்ணுங்களையும் காப்பாத்த வேணாமா, போய் கேளுமான்னு தர்ம சிந்தனையாளர் தாராள மனசோட சொல்றாரு. சார் அப்படின்னு சோழன் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணு வாழ்க்கையவே நாசமாக்கி இருப்பான் அப்படின்னு சொல்ல நிலா அமைதியா சோழன் கிட்ட வந்து, சோழன் வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு நிலா வெளியே போக தேவையில்லாம அவமானப்பட்ட அடி வாங்கி பரிதாபமா பின்னாடியே போறாரு சோழன். நிலா வெளியே வந்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றத நீ நம்புறியா அப்படின்னு சோழன் கேட்க. நம்பி இருந்தா நான் ஏன் உங்களை தனியா கூட்டிட்டு வந்து கேட்க போறேன், என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கன்றாங்க நிலா. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது நிலா, என் வண்டியில சவாரிக்காக அந்த பொண்ணு 2-3 பசங்களும் ஏறினாங்க அப்படிங்கிற சோழன். அவங்க வண்டியில ஏறி கொஞ்ச நேரத்துல இருந்து பேசிட்டு வந்தது, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனது, அவங்கள தேடி 2 ஜீப்ல வந்தது, அதுக்கப்புறம் ரமேஷோட ஃப்ரெண்டு டேய் அங்க பாருடான்னு இவங்கள காட்ட ரமேஷ் பயந்து போய் கழுத்துல இருக்க மாலையை கழட்டி சோழன் கையில போட்டுட்டு அங்க இருந்து எகிரி குதிச்சு காம்பவுண்ட தாண்டி ஓடினது. அந்த பொண்ணு ரமேஷ்னு கதற அந்த பையன் ரமேஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே அப்பிட்டானது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. திடீர்னு கோவிலுக்குள்ள ஆளுங்க வருவோம், அந்த பொண்ணோட லவ்வர் தெரிச்சு ஓடிட்டான். நானும் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு ஏன் வண்டியில வந்து ஏறிக்கிச்சு, என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டது அப்படிங்கிற சோழன் அந்த பொண்ணு வண்டியில ஏறினதும் இவங்க கொஞ்ச தூரம் துரத்திட்டு வந்து டேய் வண்டி ஏற்றுறான்னு திரும்பி ஓடினதையும், அதுக்கப்புறம் சோழன் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அழுது கதறிக்கிட்டு இருக்க பின்னாடி இவங்க வண்டியில துரத்திக்கிட்டே வந்ததையும் சொல்றாரு. கொஞ்ச தூரம் போக அவங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வந்து மறிச்சு நிக்க இவங்க 2 பேரும் அதிர்ச்சியோட பார்க்க அதுல இருந்து இறங்கின போலீஸ் ஸ்வேதாவையும் சோழனையும் அந்த கார்ல இருந்து புடிச்சு தள்ளிட்டு வந்து இந்த ஜீப்ல ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வந்ததையும் சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் நிலா நடந்துச்சு, நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, பத்தாததுக்கு அந்த பொண்ணு வேற வாயுவே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு கோவமும் விரக்தியுமா சொல்றாரு சோழன். அந்த பொண்ணு லவ் பண்ண பையன் நான் இல்லைன்னு சொன்னாதான் அவங்க நம்புவாங்க, அவ அமைதியா நிக்கிறா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நிலா அப்படின்னு சோழன் சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிற நிலா சரி வாங்கன்னு உள்ளர போறாங்க. சோழனும் உள்ளர வர சார்
அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சார். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு தியாகி கையால் ஆகாத சேரன் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு. சார் ப்ளீஸ் சார், நாங்க அவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிறோங்க சார். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதுங்க சார் அப்படின்னு பாண்டியன் ஒத்து ஊதிட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் சார்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்க உள்ளார வந்த சோழனை பார்த்துட்டு தப்பு பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா ஐயோ பாவம்னு விட்டுருவோமா? நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகலன்னா இந்நேரம் அவன் எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாய்யா அப்படின்னு எஸ்பி சொல்ல சார் அப்படின்னு இப்பவும் கூப்பிடுறாரு சோழன். அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி. எங்க பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கதால தான் அன்அஃபிஷியலா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக இவனை மன்னிச்சு விட்டுருவனா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே போக என்னதான் பேசுறாருன்னு பார்க்கலான்னு நிலாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவனை இப்படியே விட்டுட்டேன்னா மறுபடியும் ஒவ்வொரு வீடா போய் பொண்ணுங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு மிஸ்டர் எஸ்பி சொல்ல அதிர்ச்சியோட நிக்கிறாரு சோழன். இங்க பாரு, இனிமே உன் தம்பிக்கு ஜெயில் தான். யாரு நினைச்சாலும் அவனை வெளியில எடுக்கவே முடியாது அப்படின்னு எஸ்பி சொல்லிட்டு இருக்க. சார் 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 ப்ளீஸ் சார் அப்படின்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்க. சார் நான் எதுவுமே பண்ணலைங்க சார்ங்கிறாரு சோழன். சார் சார் அப்படின்னு பாண்டி கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு நிலா கூப்பிட எல்லாரும் நிலாவை திரும்பி பாக்குறாங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போயிருக்கான், அவன் பொண்டாட்டியே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாவோட அம்மா அப்பாவும் அதிர்ச்சியோட பாக்க சேரனும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. தப்பு இல்லையா? அவனை சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கோமா, தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவரு நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்க. இங்க பாருமா, இவர் என்னோட ஹஸ்பண்ட். இவங்க எல்லாரும் உன்னையும் அவரையும் தேவையில்லாம சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நிலா கேட்க அந்த பொண்ணு கண்ணீரை தொடச்சிட்டு பாக்குது. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டா மட்டும் போதுமா? மற்றவங்கள பத்தி கவலை இல்லையா? ஹெல்ப் பண்ண தானே சோழன் வந்தாரு. அதை தவிர சோழன் வேற என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு நிலா கேட்க அந்த பொண்ணு மெதுவா தலையை குனிஞ்சுக்குது. என்ன சொல்ற நிலான்ற மாதிரி சேரன் பார்த்துட்டு இருக்க. உன் வீட்டு ஆளுங்கெல்லாம் சோழனை உள்ள தூக்கி வச்சுட்டா நான் என்ன பண்றது? என் ஹஸ்பண்ட் இல்லாம நான் தனியா நிக்கணுமா அப்படின்னு நிலா கேட்க சோழன் அப்படியே அசந்து போய் நிலாவை பாக்குறாரு. இது வரைக்கும் பட்ட அடியெல்லாம் அப்படியே காத்துல கற்பூர மாதிரி கரைஞ்சிருச்சு. என்ன நிலா சொல்றேன்ற மாதிரி இன்னுமா அதிர்ச்சியா பாக்குறாரு சேரன். நீ பண்ணின தப்புக்கு ஏன் ஹஸ்பண்ட் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? இது தப்புன்னு உனக்கு தோணல அப்படின்னு நிலா கேட்க அவங்க அம்மா என்னடி நடக்குதுங்கன்னு முறைச்சிட்டு நிக்கிறாங்க. எதுக்கு நீ இப்ப அமைதியா இருக்க? எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா உன் வீட்டுல உன்னை திட்ட தானே போறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு நீயும் எதிர்பார்த்திருப்பல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதை இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன? சொல்லி இருந்தா அவர் பாட்டுக்கு போயிருப்பாருல்ல. அப்புறம் நீயும் உன் வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு நிலா கேட்க அந்த பொண்ணு அடுத்த ரவுண்ட் அழுதுகிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. காதலிச்சுட்டு முக்கியமான இடத்துல உன்னை விட்டுட்டு போறானே தைரியசாலி, அவனை போய் நீ ஏன் இப்படி பண்ணுனன்னு கேளு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் இவ்வளவு திட்டும் அடியும் வாங்குறாரு, பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கிற அப்படின்னு நிலா கேட்க. இத பாருமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. என்ன எங்க வீட்டு பொண்ணை மிரட்டுற நீ அப்படின்னு ஸ்வேதாவோட அம்மா கோவமா பாஞ்சிட்டு வர்றாங்க. அம்மா, சோழன் தப்பு பண்ணல. உங்க பொண்ணை லவ் பண்ணது வேற யாரையோ. சோழனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல அப்பையும் இடிச்ச புலி மாதிரி நின்றுட்டு இருக்க ஸ்வேதாவை ஏய் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு அவங்க அம்மா பட்டு பட்டுன்னு ரெண்டு வைக்கிறாங்க. அந்த அமுக்குனி அப்பையும் அழுதுகிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்க. சொல்லுடி அப்படின்னு அவங்க அம்மா ஒரு அடி போடுறாங்க. இங்க பாரு, இப்ப நீ சொல்லல, நீ லவ் பண்ற பையன் யாருன்னு கண்டுபிடிச்சி நானே இங்க கொண்டு வந்து நிறுத்துவேன், சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு நிலா கோவமா கேக்குறாங்க. இந்த பாருமா, நீ என்ன எங்க வீட்டு பொண்ண ரொம்ப அதட்டுற? நீயும் உன் புருஷனும் சேர்ந்துதான் இதெல்லாம் பிளான் போட்டு பண்றீங்களா அப்படின்னு மிஸ்டர் எஸ்பி கேக்குறாரு. சார் என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் புருஷனை இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நானே பிளான் பண்ணுவேனா? எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க உடனே சேரன் சுயநினைவுக்கு வந்து நிலா நிலா நீ இருப்பா, நானே பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பதற. அண்ணே, சோழன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு நிலா சொல்ல ஆந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு சேரன். உண்மையிலேயே அவரை பார்க்க இன்னைக்குதான் ரொம்ப அருவருப்பா இருக்கு. இந்த பொண்ணு சோழனோட வண்டியில சவாரிக்கு ஏறி இருக்கு. இந்த பொண்ணு கூட இவ லவ் பண்ற பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணுக்கும் அவ லவ் பண்ற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல அதிர்ச்சியோட சேரன் அந்த எஸ்பிய பாக்குறாரு. அவங்களுக்கு சோழன் கார் ஓட்டி இருக்காரு, அவ்வளவுதான் நடந்திருக்குன்றாங்க நிலா. இருங்க, நான் சோழனோட ஓனருக்கு கால் பண்றேன் அப்படின்னு நிலா அவங்க ஓனருக்கு கால் பண்ண இப்பவும் அந்த ஸ்வேதா டேங்கப்பா எவ்வளவு அழுத்தம்.
அப்படியே எருமை மாதிரி நின்றுட்டு இருக்குது. நிலா கால் பண்ண ஓனர் வண்டி எடுக்க போனவர் அதை விட்டுட்டு கால் அட்டன் பண்றாரு. ஹலோ அப்படின்னு சொல்ல நிலா ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, அண்ணே நான் சோழனோட ஒய்ஃப் நிலா பேசுறேன்னு சொல்ல, சொல்லுமாங்கிறாரு அவரு. காலையில ஒரு சவாரி சோழனுக்கு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு அவரு. அவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு நிலா கேட்க, ஒரு நிமிஷம் லைன்ல இருமா அப்படிங்கிறவரு செக் பண்ணிட்டு, அது ஒரு காலேஜ் பையமா, பேரு கூட ரமேஷ் அப்படின்னு சொல்ல, ஸ்வேதாவோட அம்மாவும் அப்பாவும் ஸ்வேதாவையே பாக்குறாங்க. எங்க போகணும்னு சொன்னாங்கன்னு நிலா கேட்க, இங்க பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் வரைக்கும் போகணும்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்கம்மா. ஏமா என்னாச்சு, எதுக்கோசரம் கேக்குற அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க, இங்க ஸ்வேதா ஒப்பாரி வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அது நான் அப்புறமா சொல்றேன்னு அப்படின்னு நிலா போனை கட் பண்ணிடுறாங்க. கேட்டீங்களா சார், சோழனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லாம பாத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஸ்வேதா பக்கம் திரும்புற நிலா, இங்க பாரு, இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு அழுதுகிட்டே நிக்க, ஏய் அப்படின்னு அவங்க அம்மா கைய பிடிச்சி உழுக்குறாங்க. அம்மா இவர் இல்லம்மா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, பயங்கர அதிர்ச்சியால திடுக்குன்னு பாக்குறாரு சேரன். அப்பா இப்பவாவது வாயை திறந்து தொலைச்சியம்மா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறாரு சோழன். அவங்க அப்பா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவங்க அம்மாவும் பொண்ணை பயங்கரமா அதிர்ச்சியோட முறைக்கிறாங்க. பாண்டியன் அதிர்ச்சியோட பாக்க, நான் லவ் பண்ண பையன் இவர் இல்ல சித்தப்பா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா அம்மா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இவரு கார் ஓட்டிட்டு வந்த டிரைவர், அவ்வளவுதானே ஸ்வேதா சொல்ல, அவங்க அம்மா நெஞ்சில கைய வச்சிடுறாங்க. கேட்டீங்கல்ல சார், இதுதான் உண்மை. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பாவம் சோழனை போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறதுன்னு எஸ்பி கேக்குறாரு. உங்க வீட்டு பொண்ணே உண்மையை சொல்லிடுச்சு, இதுக்கு மேல என்னங்க சார் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற நிலா, சோழன் எங்க போனாலும் போட்டோ எடுப்பீங்கல்ல, நீங்க மொபைல்ல எதுவும் போட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, சோழன் யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு கோவில்ல, ப்ரோ எங்களை போட்டோ எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நான் எடுக்கலங்க, அவங்க போனை என்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னாங்க, அந்த போன் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே அவங்க அம்மா அழுதுட்டு நிக்கிற ஸ்வேதாவோட கையை தட்டி, எங்கடி உன் போன்னு கேக்குறாங்க. காமிடி எடுடி காமிடி அப்படின்னு 2 சாத்த அந்த பொண்ணு அழுதுகிட்டே பெட்ரூம் கதவை திறந்துட்டு உள்ளர போய் போனை எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. காமிடி அப்படின்னு அவங்க அம்மா போனை வாங்கி பாக்குறாங்க. அதுல ரமேஷும் ஸ்வேதாவும் மாலையும் கழுத்துமா நிக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரிய, ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. இப்போ சேரன் தான் ஐயோன்னு தவிக்கிறாரு. பாப்போம் அப்படின்னு அவங்க அப்பாவும் வேகமா போனை வாங்கி பாக்குறாரு. இங்க காட்டுங்க அப்படின்னு எஸ்பி கேட்க, அவரு போனை காட்டுறாரு. இல்ல அதே போட்டோ தான் இருக்கு. அவங்க அம்மா நெஞ்சில கைய வச்சுட்டு புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாரு. ஏய் யாரடி அவன் அப்படின்னு அவங்க அம்மா 2 போட, அம்மா அவன் பேர் ரமேஷ்மா, என் காலேஜில் சீனியர், நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா நெத்தில அடிச்சுக்கிறாங்க. இப்பவாவது சொன்னியே அப்படின்னு நிலா அந்த பொண்ணை வெறுப்போட பாக்குறாங்க. இததாங்க சார் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சோழன் மேல எந்த தப்புமே இல்ல, ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்ல, கொஞ்சம் மென்னு முழுங்கிட்டு, சாரிம்மா தெரியாம நடந்துருச்சு, சாரிப்பா அப்படின்னு சிம்பிளா முடிச்சுக்கிறாரு எஸ்பி. வாங்கின அடிக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் யாரு பதில் சொல்லுவாங்களா? நிலா கடுப்பா எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு, சோழன் தப்பே பண்ணலங்க சார், பாவம் அவரு அப்படின்னு நிலா சொல்ல, கொஞ்சம் இரக்க உணர்ச்சியோட பாக்குறாரு சேரன். சோழன் நிலாவை நன்றியோட பாக்குறாரு. சாரிண்ணா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இப்ப சொல்லுமா அண்ணேன்னு ஆரம்பத்துல இருந்தே கதர்னேனே, அப்பவே சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க, அது அழுகை தொடர்ந்துட்டு இருக்கு. சரி நீ போ இப்ப அப்படின்னு எஸ்பி சொல்ல, சார் என்ன ஏதுன்னே தெரியாம பட்டுன்னு அடிச்சிட்டீங்களேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, தப்புதான்ப்பா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, ஹிஸ்டரி ஒன்னும் ஒழுக்கமா இல்லையன்னு தென்னாவட்டா சொல்றாரு எஸ்பி. சரி விடு, இந்த விஷயத்துல ஓ மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, கிளம்பு, கூட்டிட்டு போமா அப்படின்னு எஸ்பி சொல்ல, தேங்க்ஸுங்க சார், சோழா வாடா அப்படின்னு அவசரமா சேரன் கூட்டிட்டு திரும்ப போனே அப்படின்னு பாண்டி போக, நிலா எல்லாரையும் ஒரு அழுத்தமான பார்வை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதும் ஸ்வேதாவை அவங்க அம்மா டொப்புன்னு 2 அடிச்சுட்டு, பாருடி உன்னால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எஸ்பி ஒரு மாதிரியா பார்த்துட்டு நிக்கிறாரு. எல்லாரும் வீட்டுக்கு திரும்புறாங்க. சோழன் வண்டி ஓட்ட சேரன் குற்ற உணர்ச்சியோட உட்கார்ந்துருக்காரு. நாளைய ப்ரோமோவில் அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்க முன்னாடி உட்கார்ந்துருக்க சேரன் தம்பி சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. அண்ணே நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே அப்படின்னு சொல்ல, சார் தப்புதாங்க சார், நான் ஒத்துக்கிறேங்க சார், நானே அடிக்கிறேங்க சார். டேய் ஏன்டா ஏன் இப்படி பண்ற டேய் அப்படின்னு அடிச்சத சோழன் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு.
அடுத்தது அவரு ரொம்பவே அதிர்ச்சியோட பாண்டியனை கூப்பிட அவரும், ஏய் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு, எப்படிடா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு போன அப்படின்னு பாண்டி சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு சோழன். அவங்க 2 பேரும் பின் சீட்ல உட்கார்ந்துருக்க நிலா ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்து சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்பவே இறுக்கமா காரை ஓட்டிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.